அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே குறியீடுகளோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவம், அதற்கான விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இங்கே குறியீடுகளுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆங்கில எழுத்துக்களுக்கு தனித்தனியாக பெறுமானங்கள் வழங்கப்பட்டு, அவற்றினுடைய கூட்டுத்தொகை தான் இங்கே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏ, பி, சி, டி, இ ஆகிய 5 எழுத்துக்கள், அவற்றுக்கு நேராக 15 என்கின்ற மொத்த பெறுமானம் தரப்பட்டிருக்கின்றது. CDKBM ஆகிய 5 எழுத்துக்கள் அதிலே வினா குறியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நிரலாக பார்க்கின்ற போது A, C 2 எழுத்துக்களுக்குமான பெறுமானங்களின் கூட்டுத்தொகை 9. அதேபோன்று B, D 7, C, K 8, D, B 7, E, M 5 இவ்வாறாக நிரலாகவும் நிரையாகவும் பெறுமானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக தனித்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பெறுமானங்கள் வழங்கப்பட்டு அவற்றுடைய கூட்டுத்தொகை தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த தொடர்பினை அவதானித்து வினாக்குறி இடப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே வர வேண்டிய பெறுமானத்தை காண்க. இதுதான் வினா. இதனை மிக இலகுவாக நாங்கள் கண்டுகொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேலே நிரையாக தரப்பட்டிருக்கக்கூடிய பெறுமானம் 15, மொத்த பெறுமானம் 15. அடுத்த நிரையிலே வர வேண்டிய மொத்த பெறுமானம் தான் வினா. ஆனால் இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னால், நிரலாக தரப்பட்ட பெறுமானங்கள் அனைத்தினையும் கூட்ட வேண்டும். நிரலாக தரப்பட்ட பெறுமானங்கள் அனைத்தினையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 9, 7, 8, 7, 5 இவை அனைத்தினையும் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். 9, 7, 8, 7, 5, 36 மொத்த பெறுமானமாக எங்களுக்கு கிடைக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மேலே தரப்பட்ட குறியீடுகளுக்கு நிரலாக வழங்கப்பட்ட மொத்த பெறுமானங்களுடைய மொத்த பெறுமதியைத்தான் நான் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றேன். 36. இதில் இருக்கக்கூடிய அனைத்து குறியீடுகளுடைய மொத்த பெறுமானம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது 36. இந்த குறியீடுகளுடைய நிரை வழியாக பார்க்கின்ற போது இந்த மொத்த கூட்டுத்தொகை நிரை வழியாக பார்க்கின்ற போதும் மொத்த கூட்டுத்தொகை எங்களுக்கு 36 கிடைக்க வேண்டும். ஏற்கனவே 15 இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த வினாக்குறி இடப்பட்ட இடத்திலே இருக்க வேண்டிய பெறுமானத்தை தான் நாங்கள் காண வேண்டும். எனவே 36லிருந்து மேலே இருக்கக்கூடிய 15னை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கின்ற போது 21 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த 21 தான் வினாக்குறி இடப்பட்ட இடத்திலே வர வேண்டிய பெறுமானமாக இருக்கும். இந்த செய்முறையை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு செய்தேன் என்று சொன்னால், நிரலாக வழங்கப்பட்ட பெறுமானங்களுடைய மொத்த பெறுமானத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த மொத்த பெறுமானம் நிரலாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பெறுமானமாக இருக்கின்றது. ஆனால் இதே பெறுமானம் தான் நிரையாகவும் மொத்த பெறுமானமாக கிடைக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நிரலாக இருக்கக்கூடிய அதே குறியீடுகள், அதே எழுத்துக்கள் தான் நிரலாகவும் மொத்த குறியீடாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. எனவே நிரலாக இருக்கக்கூடிய தரப்பட்ட இந்த மொத்த பெறுமானம் 36 அதனை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதேபோல நிரையாக ஏற்கனவே முதலாவது நிரையிலே 15 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை எடுத்துக்கொண்டு அடுத்த நிரைக்கான பெறுமானத்தை பார்ப்பதற்கு 36லிருந்து 15ஐ கழித்திருக்கின்றேன். அவ்வாறு கழிக்கின்ற போது 21 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே வினாக்குறி இடப்பட்ட இடத்திலே வர வேண்டிய பெறுமானம் 21.